ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி சித்திரை 1 முன்னிட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேலையாக இருக்குது. அதான் இன்றைக்கி மண்டே என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ஒரு 6:30 போல் எழுந்திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பாவுக்கு பால் காய வச்சு எடுத்து வச்சுட்டு, நம்மளும் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதனால் இப்போவே கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது. டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று. கீரையும் பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடணும் இல்லையா, அதனால் ஒரு சைடு கீரையை வதக்கிட்டு ஒரு சைடு சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை தோசையும் சட்னியும் தான். காலையில் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட லஞ்ச் பேக் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து அவரையும் தாட்டி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை கிளப்பி விட்ற வேலையிலே மும்முரமாக இருந்தேன். தோசை சுட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அப்புறம் இருந்த பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வெளியே போட்டு எல்லாமே, ஏன்னா நின்றுட்டே கழுவ முடியாது, சிங்க் தொட்டியில் இவ்வளோ பாத்திரத்தை கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுட்டு அஞ்சரை சாமான பெட்டி, அப்புறம் காய்கறி எடுத்து வைக்கிற கூட எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலை சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வெளியே போட்டாச்சு. இல்லை இவங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு சாய்ஸ்ரீ கொஞ்சம் நேரம் அவ்வளோ விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையிலே ஆரம்பிக்கணும். இன்னும் இதில் பெரிய டாஸ்க்கு என்ன வீடு கழுவுறப்ப அந்த தண்ணியில் வந்து விளையாண்டுருப்பா. அதிலிருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம செடியில் கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருக்கு இல்லையா எப்பயும் போல், அதை போய் பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கி பூ நிறையவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு முழம் போலவே இருந்தது. இப்போ அதையெல்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் எடுத்தது எல்லா பொருளையும் எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி நல்லா கழுவி விட்டாச்சு. அதுக்குள்ளே பாப்பாவும் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவளையும் தூங்க வச்சுட்டு இடையில கழுவி வச்சுட்டு துவைச்ச துணியெல்லாம் எடுத்து வந்து உள்ளே போட்டு வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் வெளியே கழுவி நல்லா கமுத்திட்டு வெயில்ல சரி நல்லா காயிட்டும், அப்புறம் எடுத்து எல்லாமே ஜாமானம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜாமானமெல்லாம் எடுத்து வைக்காமலே இருந்தது. அதனால தான் அந்த 5.5 பெட்டி சாமானமெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இன்னும் எல்லாமே ரீஃபில் பண்ணணும். எல்லாமே எடுத்து இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே கொஞ்சம் மத்தியானம் பசி எடுத்ததுன்னு சொல்லிட்டு மத்தியானம் நானும் சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாமே டப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் போட்டு, இன்னும் ஸ்லாப்புக்கே நியூஸ் பேப்பர் போடாமல் தான் வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்லாப்புக்கு அப்புறம் இந்த கூடைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நாளைக்கு கோயிலுக்கு போவீங்களாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் நைட் வந்து சிம்பிளாக இவ்வளோ ஒர்க்கும் முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அம்மா வந்து தக்காளி தொக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடும் தக்காளி தொக்கும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய். எல்லாருமே சேஃபாக இருங்க.